ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்த வந்து உங்களோட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். மொபைல் யூசேஜ் தான் அது. இந்த மொபைல் யூசேஜ் மூலமாக நம்மள அறியாமல் ஸ்லீப்பிங் டிஸார்டர், ஆங்ஸைட்டி டிஸார்டர், லேக் ஆஃப் ஃபோக்கஸ், டிப்ரெஷன், இந்த மாதிரி நீங்கள் நிறைய அடுக்கடுக்காக புது புது விஷயங்களை வந்து நீங்கள் லிஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் பர்சனலாக ஒரு சைக்காட்ரிஸ்ட் அண்டு நியூரோ சர்ஜன்ஸ் இவங்கள்ட்டலாம் வந்து நான் மீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு சில ஒரு பர்சனலுக்காக. அவங்கள்ட்டலாம் அவங்க கேட்கும்போது நீங்கள் நினச்சிட்ருக்கிற டிசீஸுன்னு நினச்சிட்ருக்கிற விஷயங்களை விட ரொம்ப மோசமான ஒரு விஷயம் வந்து இந்த மொபைல். அவங்க வந்து ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து காமிச்சாங்க. இப்போ வந்து 10ல் ஒருத்தருக்கு மென்டல் டிஸார்டர் வந்துட்டுருக்குது. அவங்களுக்கே தெரியறதில்ல. அது ஒரு நிறைய ஸ்டேஜ் போனதுக்கப்புறம் தான் வந்து மீட் பண்ணுறாங்க. இன்னும் அப்கமிங் 5 இயர்ஸில் வந்து 3ல் ஒருத்தருக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸு வந்து கண்டிப்பாக வரும். ஓவர் திங்க் நிறையா வர ஆரம்பிக்கும். நம்ம இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ நிறைய சோஷியல் மீடியாவில் வந்து மற்றவங்களுடைய லைஃப், அதாவது லட்சக்கணக்கான பேர் அவங்க நிறைய அவங்களுடைய லைஃப்பை வந்து போடுறாங்க. அதெல்லாம் பார்த்து நம்ம கம்பேரிசனில் போயிடுவோம். கம்பேரிசனுக்குள்ளே போனீங்கன்னா டிப்ரெஷன் வரும், லேக் ஆஃப் ஃபோக்கஸ் வரும், தூக்கம் இருக்காது, நிறைய மனக்குழப்பங்கள் ஏற்படும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணுன்னா கம்ப்ளீட்டாக மொபைலே வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண சொல்லல. ஒரு டிசிப்ளின் டைம் வச்சுக்கோங்க. நிஜமாகவே மொபைல் வச்சு உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை இருக்குதுன்னா ஒரு 1 or 2 ஹவர்ஸ் ஷெட்யூல் வச்சு அந்த வேலையை முடிச்சுட்டு அது அந்த பக்கம் ஜஸ்ட்டு ஃபோன் கால் பேச மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது கேட்க விளையாட்டாக இருந்தாலும் அது நாளைக்கு உங்கள் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா அது ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாயிரும். ஸோ பி அவேர். எல்லாத்தையுமே ஒரு அளவோடு யூஸ் பண்ணும்போது வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கும். தேங்க்யூ.